மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு சிகரம் தொடு தேர்வு முழு தேர்வு 4ஆம் தேர்வு இன்னைக்கு எழுத போறீங்க. ஃப்ரீ யூடியூப் லைவ் டெஸ்ட். இந்த டெஸ்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி பாரதியாருடைய ஒரு அழகான பொன்மொழியோடைய தொடங்குவோம். அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எண்ணியது முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த பொன்மொழியை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, எண்ணியது முடிதல் வேண்டும். என்ன நம்ம எண்ணணும்? சிலபஸை கரெக்டாக முடிக்கணும், எக்ஸாமுக்கு சரியாக ப்ரிப்பேர் பண்ணணும். சரியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நல்லவை எண்ணல் வேண்டும். இந்த நல்லவை எண்ணல் வேண்டும் தான் சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் தகராறாக இருக்குது. என்ன அப்படின்னா, முழுமையாக படிச்சிருந்துமே சரியாக படிச்சிருக்குமா, டெஸ்ட்டில் 1 மார்க் 2 மார்க் குறையுதே அப்படின்னு சொல்லி நல்ல விஷயத்த கரெக்டாக எண்ணுறமா அப்படின்னா அது டவுட்டு தான். சில மாணவர்கள் தேர்வு நேரத்தில் பயத்தை கரெக்டாக அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லதே எண்ணுங்க. ஏன்னா எண்ணியதை முடிச்சாச்சு, சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு, நம்ம டெஸ்ட் போட்டுட்ருக்கோம். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? நான் நல்லா படிச்சிருக்கேன், இந்த 200 கொஷினையும் நான் நல்லபடியாக கொண்டு போய் எக்ஸாமில் சேர்த்துருவேன், அரசு பணியை கட்டாயமாக வாங்கிடுவேன் அப்படிங்கிற நல்ல எண்ணங்களை தான் உங்கள் மனசுக்குள்ளே இப்போதைய சூழ்நிலையில் நீங்கள் விதைக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் தேர்வுக்கு குறைந்தபட்சமாக ஒரு 10 நாட்கள் தான் இருக்குது. இப்போ இந்த 10 நாட்களுமே நல்ல எனர்ஜெட்டிக்காக நல்ல எண்ணங்களுடைய உங்கள் நாளை தொடங்குங்க. ஒவ்வொரு முறை தேர்வு எழுதும் போதுமே அந்த தேர்வு உங்களுடைய மதிப்பெண்களை உயர்த்துறதுக்காக மட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. 2 மார்க் குறையுது, 3 மார்க் குறையுது, மேக்ஸில் ஒரு கொஷின் தப்பு பண்ணிட்டேன், தமிழில் 90க்கு மேலே வந்திருக்கு, நான் 100 எதிர்பார்த்தேன் அது வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. இங்கே வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் அனைத்துமே நீங்கள் 80க்கு மேலே வாங்கியிருந்தாலும் சரி, 90க்கு மேலே வாங்கியிருந்தாலுமே சரி, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் தேர்வில் உங்களை 100க்கு 100 மதிப்பெண்கள் கட்டாயமாக வாங்க வைக்கும். ஏன்னா டாப் நிறுவனத்துடைய வினாத்தாள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எழுதியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அதனால நல்ல எண்ணங்களே உங்களுடைய மனசில் விதைச்சுக்கோங்க. எந்த நேரத்துலையும் இந்த பயங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்காதீங்க. நல்லபடியாக தேர்வை நீங்கள் எழுதுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ளே உருவாக்கிட்டே வாங்க. தேர்வு நேரம் நெருங்கிக்கிறதுனால தான் இந்த தகவலையும் நான் பதிவு செய்கிறேன். சரி, இன்னைக்கு ஃப்ரீ யூடியூப் லைவ் டெஸ்ட்டு சிகரம் தொடுடைய 4வது தேர்வு இன்னைக்கு எழுத போகிறீங்க. சரியா, இப்போது கொஷின் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே 200 வினாக்களுக்குமான அந்த பிடிஎஃப், உங்களுடைய கொஷின் பேப்பர் பிடிஎஃப் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நல்ல முறையில் தேர்வு எழுதுங்க. தேர்வு எழுதும்போது நம்மளுடைய ஒரிஜினல் தேர்வப்போ நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருப்போமோ அதே மைண்ட் செட்டில் எழுதுங்க. இது நம்ம வீட்டில் தானே எழுதுகிறோம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் வேண்டாம். ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய மனநிலை தான் உங்களுக்கு தேர்வில் மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும். அதனால் வந்துட்டு இந்த தேர்வை நல்லபடியாக எழுதுங்க. சரியாக மாலை 6 மணிக்கு எங்களுடைய ஆன்சர் கீ நாங்கள் வெளியிட்டுருவோம். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்தெந்த வினாக்களில் நீங்கள் தவறு செஞ்சுருக்கீங்க, தமிழில் எந்தெந்த இடத்துல தவறு செஞ்சுருக்கீங்க, ஜிகே சைடு என்னென்ன தவறு செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அந்த பிழையை திருத்திட்டு அடுத்த தேர்வுக்கு படிக்க உட்காந்துடணும். இந்த தேர்வு உங்களுடைய மதிப்பெண்களை கட்டாயமாக முன்னேற்றும்னு நான் நம்புகிறேன். இந்த தேர்வு மூலமாக உங்களுக்கு அரசு பணி கட்டாயமாக வசப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் உங்களுடைய மதிப்பெண்கள் உயரத்துக்கு எங்களுடைய ஆகாசைய சார்பாகவும் டாப் நிறுவனத்தின் ஆசிரியர்கள் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.